மலர் டிஃபன் சென்டரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடிக்கு சாப்பிடணும் இதே மாதிரி சாம்பார்னு தோணும். வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 2 கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாம் சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி வந்து ஒரு 2-3 துண்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் ஒரு கொஞ்சமாக வரும். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. தக்காளியோட அந்த மேல் தோல் மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி தக்காளியோட தோல் மட்டும் எடுத்துட்டு நம்ம மத்தில் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் கொஞ்சம், வெந்தயம் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா நான் சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முழுசாக போகிறதுனால சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், இது 2 சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து தக்காளி கூடவே வந்து பச்சை மிளகா வந்து வேக வச்சுட்டோம். அதனால் வெறும் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கல. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கலக்கி கொடுத்துருங்க. நம்ம வேக வச்ச தக்காளிலாம் வந்து நான் பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி 1 2 இருக்கணும் தக்காளி சாம்பாருக்கு. நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டா அது வந்து ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி 1 2 இருந்தால் தக்காளியோட அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம இட்லி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாம்பார். அந்த மாதிரி நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைஞ்சதை தாளிப்போட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இட்லி சாம்பாருக்கெலாம் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் சின்னதாக ஒரு துண்டு போட்டுங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு 10 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக வரத்துக்காக நீங்கள் கடலை மாவு போட்டுக்கலாம். இல்லைனா பொட்டுக்கடலை மாவும் போட்டு தண்ணியாக கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் அந்த தக்காளி சாம்பார். இட்லியில் வந்து நிறையா ஊற்றி தொட்டு சாப்பிடும் போது, இன்னும் இட்லியோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பொடியாக கட் பண்ணிக்கிட்ட கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தான் இந்த தக்காளி சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் வெறும் தக்காளி இருக்கா, உடனே டக்குன்னு இட்லிக்கு எதுவுமே இல்லைன்னு யோசிக்காமல் தக்காளி சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.